ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஃபிசிக்ஸு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி விட்டுறேன். மொத்தம் 45 கொஸ்டின். நீ தான்மா வீக்கு, ஃபிசிக்ஸில் நீ தான் வீக்கு. எத்தனை கொஸ்டின்? ஃபிசிக்ஸ் தான் இருக்கிறதே வீக்கு. உனக்கு கெமிஸ்ட்ரி நிறைய டவுட் வருது. காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். சரியா? கழுதையாக மாறி கழுதையாக வாழ்றது உன் விருப்பம். கடைசியாக மார்க் வராது, அது என்கிட்ட சண்டைக்கு வராது. சரியா? டவுட்டெல்லாம் கேட்கணும். நீ எதில் வீக்கோ அதுக்கு அதிக நேரம் கொடுக்கணும், அதிக டவுட் கேட்கணும். இல்லை கேட்டால் திட்டுவார் அப்படின்னா கேட்காத. சரியா? அப்புறம் மார்க் குறைஞ்சிச்சு என்கிட்ட சண்டைக்கு வராது. ரைட், ஓகே. நம்ம எல்லா கொஷினும் ஒரு டைம் பார்த்துடலாம் டெஸ்ட்டில். சரியா? ஸோ பேப்பரை பொறுத்த வரைக்கும், டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 130 வரைக்கும் எடுக்கலாம். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 130, 140 வரைக்கும் எடுக்கலாம். பேப்பர் ஈஸி. ஃபிசிக்ஸ் ஒன்றும் கஷ்டமாலாம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கனால அவ்வளோ பெருசாக வைக்கலை. ஸோ சிலதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர்ஸ் வர மாதிரி தான் உனக்கு இருக்கும். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, if error in the radius 3%, what is the error in the volume of the sphere? கோலத்தின் பருமனில் உள்ள பிழை. பருமன்னாலும் கனாலம்னாலும் ஒன்று தான். சரி, என்னவா இருக்கும்? அவன் என்ன கேட்குறான்னா, இது நடத்திட்டேன்னா எரர் டாப்பிக்கில் நடத்தினேன், பர்சன்டேஜ் எரராக மாற்றக்கூடிய டாப்பிக்கில் நடத்தினேன். ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரியணும்? வால்யூமோட எரருக்கு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? V = ஃபஸ்ட்டு வால்யூமுக்கும் ரேடியஸ்க்கும். எனக்கு கொடுத்தது ரேடியஸ், கேட்குறது வால்யூம். அப்போ 4/3 πr³. இது என்னவா மாற்றலாம்? டெல்டா V/V × 100 which is equal to, நம்பருக்கு வராது, பவர்லேருந்து என்ன வரும்? முன்னாடி மல்டிப்ளிகேஷன் வரும், சாம் டிசிபி மெத்தடு. அப்போ 3 × டெல்டா R/R × 100. கொஸ்டின் பேப்பரில் ரேடியஸில் 3%ங்கிறான். அப்போ 3 × 3 9%. 3 × 3 9%. எழுதுனியா? ஸோ இது ஒன்றும் பெரிய கஷ்டமான கொஷின்லாம் கிடையாது. அடுத்ததில் இது கஷ்டம்லாம் கிடையாது, நீ மிஸ் பண்ணியிருப்ப, அவ்வளோதான் எழுதலைன்னா. சர்க்கிள் ஹேஸ் த ரேடியஸ் ஆஃப் 31.0 cm with substance an angle of π/6 at the center. Calculate the length of the arc. ஆர்க்கோட லென்த் கேட்குறான். ஆர்க்கு, ரேடியஸு, ஆங்கிள் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா பிளைன் ஆங்கிள் ஃபார்முலா. தீட்டா = arc/radius. கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்குறான்? ஆர்க் கேட்குறான். அப்போ ரேடியஸ் இந்த பக்கம் மல்டிபிகேஷன் பண்ணு. தீட்டா × ரேடியஸ் = ஆர்க். தென் ஆர்க் = தீட்டாவோட வேல்யூ π/6 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 31 cm. பையோட வேல்யூ நிறைய டைம் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். 3.14 3.14 தான் பையோட வேல்யூ இல்லையா? 22/7 நீ யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் உங்களோட விஷ். இன்ட்டு 31. ரைட்டா? இதை கேன்சல் பண்ணால் அரௌண்டு 5 × 3 15. 15க்கு மேலே இருக்கணும். 15க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸு 16.3 cm. ஓகே தானே? ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இல்லை பிளைன் ஆங்கிளில். ஸோ உனக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதே கேட்கப்பட்ட கொஷின் தான் இது. மற்றபடி ஒன்றும் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் அகெயின் தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி தான் இருக்குது. அகெயின் கொடுங்க, ரேடியஸில் பர்சன்டேஜ் எரர் அண்ட் வந்து வால்யூமில் கேட்குறான். சேம் ஃபார்மேட் தான். அங்கே 3 × 3%, இங்கே 3 × 1%, 3%. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குன்னா, நீ போட்டிருந்தேன்னா 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த 3 கொஸ்டின் முடிஞ்சிருக்கும். ரொம்பலாம் பேசலாம். 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த 3 கொஸ்டின் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான் உனக்கு இருக்குது. ரொம்ப திங்க் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? சரி. செல்சியஸ் இஸ் த யூனிட் ஆஃப், சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா நீ யூனிட்டெல்லாம் படிச்சியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்பட்ட கொஸ்டின். செல்சியஸ் இஸ் த யூனிட். செல்சியஸ் எதோட யூனிட்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டெம்பரேச்சரோட யூனிட்டு செல்சியஸ். அவ்வளோதானே, வேறு இருக்கா? டிகிரி செல்சியஸ், ஃபேரன் ஹீட்டு இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் தான், பிரச்சனை இல்லை. ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, லேட்டன் ஹீட்டு, இந்த ஹீட்டெல்லாம் ஜூல் கிட்ட போகும். டெம்பரேச்சரும் ஹீட்டும் ஒன்று கிடையாது. எனக்குன்னா டெம்பரேச்சரும் விசஸ் ஹீட்டுன்னு ஒரு டாபிக் நடத்துவேன். எங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்லையும் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு டாபிக்லாம் நடத்துவேன். அப்போ டெம்பரேச்சர் ஹீட்டு என்னன்னு சார் சொல்லி தருவேன். அது உனக்கு இதில் கிடையாது. ஸோ அதனால் உனக்கு ஆன்சர் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேண்டிலா அப்படிங்கிறது எதோட யூனிட்? லூமினஸ் இன்டென்சிட்டி. சும்மா யூனிட்டுக்காக கேட்கப்பட்ட கொஸ்டின். மற்றபடி இதெல்லாம் நீ நீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. வரும் இப்படிலாம் வரும், சட்டில்டாக வரும்லாம் எதிர்பார்க்காத. வந்தாலும் எழுது, பட் ஆனால் எதிர்பார்க்காத. அடுத்தது லிசன்மா, இதான் N1U1 மெத்தடு. பட் இது N1U1 மெத்தட் எல்லாமே உன்னால் போட முடியும். மெர்க்குரி ஹேஸ் த டென்சிட்டி 13.6 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப், இல்லையா, கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 இன் சிஜிஎஸ் சிஸ்டம். தென் வாட் வில் பி இட்ஸ் வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ யூனிட்டில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். எஸ்ஐ யூனிட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிலோகிராம் வரணும், மீட்டர் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுதான் ஸ்டாண்டர்டாக எஸ்ஐ யூஸ் பண்ணுறது. லென்த்துக்கு நிறைய யூனிட் இருக்கலாம், ஆனால் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய யூனிட் மீட்டர். வெயிட்டுக்கும் நிறைய யூனிட் இருக்கலாம், பட் சாரி மாஸ்க்கு நிறைய யூனிட் இருக்கலாம், பட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிலோகிராம். அப்போ இந்த பேஜ் எடுத்துக்கிட்டு நீ ஜஸ்ட் அதை யூனிட் மாற்றினாலே போதுமா? கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு, இல்லையா, டின்னு சொல்லலாம் டென்சிட்டியா, இல்லையா சார் ரோன்னு சொல்லுவேன். ரோ ஈக்குவல் டு 13.6 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. மேலேருந்து -3 கீழே வந்தால் +3. அப்போ 13.6 கிராம் பை சென்டிமீட்டர் பவர் +3. நமக்கு தெரியுமா, ஒரு கிராம் அப்படிங்கிறது 10⁻³ கிலோகிராம். ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10⁻² மீட்டர். 10⁻² மீட்டர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ அந்த 100 கீழே இருந்து இங்கேருந்து இப்போ டிவிஷன் போகும், டிவிஷன்லேருந்து மேலே போனால் -2ன்னு போகும். கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான்? +3. அப்போ இதில் இருக்க எந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும்? +3ஆல் மேலே பெருக்கிக்கணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 2 × 3 6, 10⁻⁻6 மீட்டரு. என்ன ஆன்சரே வர மாட்டேங்குது. சரியா இல்லையா? அப்போதுக்கு உள்ள போடு. இப்போ 13.6 கிராமுக்கு பதிலாக கிலோகிராமு, சென்டிமீட்டர் கியூபுக்கு பதிலாக இது 3 ஆகிடும், மீட்டர் பவர் கியூபு. மீதி இருக்கக்கூடிய நம்பர் கிலோகிராமுக்கு என்னது? 10⁻−3. இதுக்கு என்னது? 10⁻+6. எங்கப்பா? -6. கீழே இருந்தால் -6, மேலே போனால் +6. +6 ஒரு 3 போயிருமா? அப்போது +3. அப்போ 13.6 × 10⁻+3 கிலோகிராம் / மீட்டர் கியூபு. இது என்ன ஆயிடுச்சு? எஸ்ஐ யூனிட்டாக மாறிடுச்சு. சாய்ஸில் எங்கேயாவது இருக்கான்னு பாரு. இருக்கா? 13.6 × 10⁻+3 கிலோகிராம். கீழே இருந்தால் +3, மேலே வந்தால் -3. ஸோ 10⁻−3 இப்படி தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஈஸியான கொஷின்னா N1U1 மெத்தட்னு சொல்லுவாங்க. பட் இது N1U1 மெத்தட் தேவைப்படுமானா இல்லை. நீ நல்லா யூனிட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனாலே இதை போட்டுடலாம். இருந்தாலும் இதை நான் லேட்டராக நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த டாபிக் பெண்டிங் இருக்குது, அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். பேராலிட்டிக் செகண்டு எய்ம்ஸில் பல PYQலாம் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னாலும் இதில் கேட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. பேராலிட்டிக் செகண்டு. சரியா? செகண்டுன்னு பார்த்தோன்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க? இது டைம்னு சொல்லிட்டு டைமை சூஸ் பண்ணுவாங்க. அது குழப்பறதுக்காக கேட்டது. பட் ஆக்சுவலாக பேராலிட்டிக் செகண்டுங்கிறது இது கிடையாது. பேராலிட்டிக் செகண்டுங்கிறது என்னது? டிஸ்டன்ஸோட யூனிட்டு. ஓகேவா? 10⁻+16 மீட்டர்னு வரும். அரௌண்ட் அவ்வளோ பெரிய வேறு வேல்யூ இது டிஸ்டன்ஸு. ஸோ பேராலிட்டிக் செகண்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸோட யூனிட்டு.
அது குழப்பறதுக்காக கேட்டது. இது வரைக்குமே கொஸ்டின் ஈஸி தான். த டைமென்ஷன் ஆஃப் லைட் இயர், சூப்பர் கொஸ்டின் தான். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் இயரோட யூனிட் தெரியணும். லைட் இயர் அப்படிங்கிறது எதோட வேல்யூ வச்சு மெஷர் பண்ணோன்னா டிஸ்டன்ஸோட யூனிட்ல வரும். டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர், மீட்டரோட டைமென்ஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. கிளியரா? எழுதி உள்ள இந்த மாதிரிலாம் கேட்டால் ஸோ இது சிம்பிள். யூனிட் கேட்பான் இல்லை டைமென்ஷன் கேட்பான், எல்லாம் ஒரே மீனிங் தானே. அடுத்து பாரு, த ஈக்குவேஷன் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ட்ரெயின் ஸ்டார்டிங் வித், ஒரு ட்ரெயினோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா x = 0 மீட்டர் இஸ் கிவன் பை 0 மீட்டர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். த டைமென்ஷன் ஆஃப் b, கொஷின் வந்து இந்த இடத்துல டைமென்ஷன் கேட்குறான். ஓகேவா? இல்லையா வெலாசிட்டி கூட கேட்கலாம். ஏன்னா இது டிஃபரன்ஷியேஷனும் இல்லை இன்டிகிரேஷனும் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஆன்சர் எழுதிட முடியும். சரி, அவன் என்ன கேட்குறான், பியோட டைமென்ஷன். இங்கே பாரு, இங்கே b இருக்கா, இந்த b, இது x, இது கூட என்ன இருக்குது b3. அப்போ எக்ஸோட டைமென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு bt3யோட டைமென்ஷன். எக்ஸ்னா பொசிஷன், பொசிஷன்னா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ்னா மீட்டர், மீட்டர்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எல் ஈக்குவல் டு இது பியோட டைமென்ஷன். இது டைமா +3, கீழே வந்தால் +3, மேலே போனால் -3. ஸோ எல் இன்ட்டு t⁻⁻3. கீ பார்த்துக்க, நான் வந்து ஆன்சர் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். கீ வந்து மாறிச்சுன்னா மாற்றிக்கோ. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ யூனிட் ஆஃப் டைம், எது வந்து பார்த்தீங்கன்னா டைமோட யூனிட் கிடையாதுன்னு கேட்குறாமா. டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, லூனார் மந்த்து அது ஒரு டைம் தான், லீப் இயரும் டைம் தான், மைக்ரோ செகண்டும் டைம் தான். பட் லைட் இயர் அப்படிங்கிறது, லைட் வந்து 1 இயருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். என்ன ஸ்பீடில் போகணுன்னா லைட் வெலாசிட்டி ஸ்பீடில் போகணும். 3 × 10⁻8 m/s வேகத்தில் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுமோ அது. ஸோ ஆகும்போது இது எல்லாமே என்ன வேர்டு, டிஸ்டன்ஸ்க்காக பேசக்கூடிய வார்த்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து காலத்தோட அலகு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளியாண்டு. ஒளியாண்டுங்கிறது தொலைவோட அலகு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோ, ஒரு பேப்பர் எடுத்து சின்ன சின்னதாக நோட் பண்ணிக்கோ. ஏன்னா இதில் பெருசாக உனக்கு எது போடுறன்னு அவசியம் இல்லை, கவனிச்சு நீ அப்புறம் சொல்யூஷன் போட்டுக்கோ. சொல்யூஷன் தேவைன்னா மட்டும் இதில் பார்த்துக்க. சரி, த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆப்சல்யூட் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் MKS சிஸ்டம் அண்ட் CGS சிஸ்டம். இது நடத்துவேன், வெயிட் பண்ணு. 1 நியூட்டன் = 10⁻+5 டைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. CGSக்கும் MKS எங்கன்னா லா ஆஃப் மோஷன், அடுத்த லெசன் அதான் நடத்துவேன் உனக்கு. லா ஆஃப் மோஷனில் உனக்கு இருக்கும், வெயிட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். எதனா கொஸ்டின் 12th v = ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். ஃபைண்ட் அவுட் த a, b, c டைமென்ஷன். ஓகேவா? சரி, போட்டு பார்க்கலாம். மெமரி பண்ணிக்கிட்டேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், கொஞ்சம் திக் எடுத்துக்கலாமா. velocity which is velocity இன்னும் கூட திக்கம் குறைச்சிக்கலாம். velocity which is equal to a into t plus b divided by c into t plus ஒரு அங்கேயே velocity தானா. ஓகே, கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே இல்லைன்னா அதோட ரியல் இதை எடுத்துக்க வேண்டியதான். ரியல் எதுனா v ஃபார் ஜென்ரலாக, v ஃபார் velocity அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்க வேண்டியதான். சரி, ஓகே, அவன் என்ன கேட்குறான், பியோட டைமென்ஷன் மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறான். சரி, சார் சொல்லியிருக்கேன் இதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் ஈக்குவல். பட் டிவிஷனில் இருந்தால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனாக ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா ப்ளஸ்னால் இது ரெண்டுமே சமம் தான், ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதுமானது. சரி, நீ இதை எடுத்துட்டாலும் சரி, இதை எடுத்தாலும் சரி. இது வெலாசிட்டி, இப்போ வெலாசிட்டியோட டைமென்ஷன் எடுத்துக்கோ. இது p அப்படியே இருக்கட்டும். வெலாசிட்டியோட டைமென்ஷன் l t⁻⁻1. இது வெலாசிட்டி தான், l t⁻⁻1. இந்த பக்கம் பெருக்கல்ல வந்துச்சுன்னா l t⁻⁻1 into l t⁻⁻1. இங்கேயும் 1 இங்கேயும் 1 ஆட் பண்ணால் 2, -1 ஆட் பண்ணால் -2. இப்போ பியோட டைமென்ஷன் ஏவும் கேட்டிருக்கானா, எல்லாமே கேட்டிருக்கானா. சரி, அப்போ பாரு, ஏக்கு போட்டேன்னா இது வெலாசிட்டி which is equal to a into t. வெலாசிட்டிக்கு l t⁻⁻1, இது a + t, கீழே வந்தால் +t, மேலே போகிறப்போ -t, அப்போது ரெண்டு ஆட் பண்ணால் -2. அடுத்து என்ன கேட்டிருக்கான், c பிரச்சனையே இல்லை, நான் இங்கே அது கூடிய டைமென்ஷன் கம்பேர் பண்ணிக்கலாம். ct +
CD dimension equal to velocity dimension. அப்போ C dimension டைமுக்கு கேபிட்டல் T, வெலாசிட்டிக்கு LT to the power -1 LT to the power -1 கீழே போனால் +1 மேலே வந்து -1 -1 -1 -2 அப்போ C equal to LT to the power -2. கிளியரா? எந்த சாய்ஸில் இருக்கு? சாய்ஸ் இல்லை, இது சாய்ஸ் மிஸ்டேக். சாய்ஸில் பி இல்லை, பியோட டைமென்ஷன் இதில் எதுலையுமே இல்லை. பியோட டைமென்ஷன் L² T to the power -2, L² T to the power -2. இங்கே பிங்கிற ஆப்ஷனில் எதுலேயுமே அது கிடையாது. ஸோ இதுக்கு +4 மார்க் எடுத்துக்கோ. சாய்ஸ் மிஸ்டேக் இது, சாய்ஸ் மிஸ்டேக். செக்கே பண்ணலையா? உனக்கு எல்லாம் ஆன்சர் வந்துருச்சா? பி வரலன்னா வந்து கேட்க மாட்டியா? சரி, ரைட், ஓகே. அது சிம்பிள். ஃபண்டமெண்டல் யூனிட் என்னென்னு கேட்குறான் 3, பட் நமக்கு 7 ஃபண்டமெண்டல் யூனிட்டு தெரியணும். என்னென்ன ஃபண்டமெண்டல் யூனிட்டு? லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சரு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, கரண்ட்டு, இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டலும் வரும். இதில் எது இருக்குது? லென்த்து, மாஸு, டைம் இருக்குது. வெலாசிட்டி எல்லாம் ஃபண்டமெண்டலில் டெரைவ்டு யூனிட்டு. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்காக கேட்டது. இந்த அளவுக்கு சட்டிலெலாம் வராது, டிஃபிகல்ட்டாக வரும். மேலே போட்டோம்ல இந்த மாதிரி தான் 12th கொஸ்டின் மாதிரி தான் வரும். சரி, ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த்து. ஸ்டேட்மெண்ட்டுக்காக கேட்டது. சரியா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டு கேட்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதெல்லாம் நீ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். Distance covered by the body is given the term of T is represented by S equal to AT plus BT square, dimension of A and B. ரெண்டு கேட்டிருக்கான். அப்படியே நான் போகிறோம் பாரு. இதுக்கு என்ன கண்ணா? L equal to A into T. கீழே வந்தால் ப்ளஸ், மேலே போகிறப்ப மைனஸ். LT to the power -1, இது A. அடுத்தது இங்கே இது L, இந்த பக்கம் B இங்கே இருக்காமா, B T to the power +2. கீழே வரப்போ +2 வகுத்தில் வந்துச்சுன்னா, மேலே போகிறப்ப -2. அப்போ LT to the power -2 அப்படிங்கிறது பியோட டைமென்ஷன். சி ஆப்ஷனில் இருக்கு, போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். அது இது நீ 3:1 ரேஷியோ ஃபார்முலா வச்சு போடு. ஓகே, எல்லாம் ஆன்சர் வந்துச்சு. அதுக்கு போட்டு காட்டணுமா? போட்டால் ஆப்ஷன் டி வரும். வந்துச்சா? போட்டியா? சரி, அதெல்லாம் ஈஸி. பட் இப்போல்லாம் 3:1 ரேஷியோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, அதை விட டிஃபிகல்ட்டாக வருது. முதல்ல இதை போட்டு பழகு, அடுத்ததெல்லாம் தானாக வந்துடும். சரி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் யூனிட் ஆஃப் லென்த்? ஒன்ஸ் அகேன், ஃபெர்மி, ஆம்ஸ்ட்ராங், மைக்ரான், இது எல்லாமே வந்து மீட்டரில் முடியும். ஸ்டெராய்டின் எதோட யூனிட்டு? சாலிட் ஆங்கிள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்காக கேட்டது. இல்லை பாரு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கேட்குறான்? சம் ஆஃப் த நம்பர் 4.36.32, 227.2, 0.301 இன் அப்ராக்சிமேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பேஸ் பண்ணி சம்னா என்ன பண்ணுறது? ஆட் பண்ணுறது, கூட்டுறது. பாரு, டெசிமலுக்கு அப்புறம் 2, டெசிமலுக்கு அப்புறம் 1, டெசிமலுக்கு அப்புறம் 3. இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எதுவும் இல்லை, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ நான் சொன்ன அப்புறம் ஆட் பண்ணுறதும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ டிபெண்ட் ஆகிருக்கும். மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி இருக்கும்? டோட்டல் நம்பர், அதில் எது லீஸ்ட் கவுண்டு அப்படிங்கிற கரெக்டான வேல்யூ பார்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கீ மாதிரி இருக்கும், மாற்றிக்கும். அடுத்தது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பண்ண சொல்கிறாங்க. 5 தூக்கணும்னா முன்னாடி இருக்க நம்பர் பார்க்கணும், ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு பார்க்கணும். ஈவன் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே தூக்கிடலாம். ஆட் நம்பர்னா ஆட் 1. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 2.74, அடுத்ததுக்கு 2.74, அடுத்ததுக்கும் 2.74. ஆன்சர் ஆப்ஷன் தான். அடுத்தது இதுவும் அகெயின் இந்த 3:1 ரேஷியோ ப்ராப்ளம். த மொமெண்டம், ஏரியா, டைம் ஆர் டேக்கன் டு த ஃபண்டமெண்டல். அது ஃபண்டமெண்டலாக எடுத்துக்கிட்டோம்னா தென் எனர்ஜி ஹேஸ் த டைமென்ஷன் ஃபார்முலா. எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண சொல்கிறான். அப்போ நீ என்னென்ன கண்ணா பண்ணணும்? எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம் பவர் எக்ஸ், ஏரியா பவர் ஒய்,
டைம் பவர் இசட்டு. எனர்ஜிக்கு ஒன்றும் இல்லை, எம்வி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ எம்வி ஸ்கொயர் யூஸ் பண்ணோன்னா எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2 இதோட டைமென்ஷன் ஃபார்முலா. மொமெண்டத்துக்கு எம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அப்போ எம் எல் டி டு த பவர் -1 இதோட பவரில் உனக்கு எக்ஸு. ஏரியாவுக்கு என்ன பண்ணுவோம், லென்த் இன்ட்டு லென்த்து எல் ஸ்கொயர், அப்போ எம் பவர் 0 எல் பவர் 2 டி பவர் 0 இதெல்லாம் நடத்திட்டேன். பவர் ஒய். டைமுக்கு டைம் மட்டும்தான் வரும். இதை போட்டு ஆஸ் யூஷுவல் உள்ளே பெருக்கி அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் மேட் பண்ணி சால்வ் பண்ணு. ஓகேவா? இது பண்ணனா உனக்கு என்ன வரும், ஆப்ஷன் 1 வரும். கிளியரா? போட்டுடலாம். இந்த மாதிரி சம்மெல்லாம் போட்டுருணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் ஈஸியாகவே வந்துடும். அண்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறதா ஈஸியானது தான். நீ குழப்பிக்காமல் ஸ்க்ரூ கேஜை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. 2-3 டைம் 4-5 டைம் படிச்சுட்டே இருக்கு. ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பரில் எரர் மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸ்க்ரூ கேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ கேஜ் எரரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எரர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சட்டில்டாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, 0வோட 0 லைன் இருந்துச்சுன்னா இட்ஸ் a 0 எரர். 0வோட 5ங்கிற ஒரு லைன் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 0 வரணும். 5க்கு அப்புறம் மேலே 6, 7, 8 தான் இருக்கும். அப்போ கீழே தான் என்ன இருக்கும், 4, 3, 2, 1, 0 இங்கே இருக்கும். அப்போ கீழே இருந்து என்ன பண்ணி ஆகணும், இவனை மேலே கொண்டு வரணும். அப்போ இதுக்கு பேர் பாசிட்டிவ் எரர். ஏன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இல்லையா. மொத்தம் 5 பாயிண்ட் கொண்டு வரணும். அப்போ 5 பாயிண்ட் ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 0.01 மில்லிமீட்டர். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் 0.05 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இதோட பாசிட்டிவ் எரர். இதை தூக்கி ஃபார்முலாவில் போட்டால் மைனஸ் வந்துடும். இதுவே இந்த இடத்துல 47ன்னு கொடுத்துருக்கான்னு வையேன், மேலே தான் என்ன இருக்கும் 48, 49, 50. ஏன்னா மேலே போனால் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். 6, 7, 8 மேலே போனால் தான் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 50 = 0 தானே, 50ம் 0வும் ஒன்றே தான். அப்போ இது என்ன பண்ணி அவனுக்கு கீழே கொண்டு வரணும். அப்போ இது ஒரு -0. இங்கே எத்தனை பாயிண்ட் தேவைப்படும், 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் இன்ட்டு அதோட லீஸ்ட் கவுண்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதோட எக்ஸாக்ட் நெகட்டிவ் எரர் கிடைக்கும். இதை நீ ஃபார்முலாவோட போட்டால் உனக்கு என்ன வந்துடும், ஆட் ஆகி பாசிட்டிவில் வரும். சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் படித்து பார்க்கலாம். இது நான் கிளாஸ்லேயும் நடத்திருந்தேன். இப்போ ஸ்க்ரூ கேஜ் ஆஃப் த பிச் ஆஃப் 0.5 mm சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் 50 டிவிஷன் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த திக்னஸ் ஆஃப் தின் ஷீட் அலுமினியம். ஒரு தின் ஷீட் அலுமினியம் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதோட திக்னஸ் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு கால்குலேட் பண்ண ஆசைப்பட்றாங்க. பிச்சு கொடுத்துட்டான், எவ்வளோ டிவிஷன் கொடுத்துட்டான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், லீஸ்ட் கவுண்டு. லீஸ்ட் கவுண்ட் மேலே 0.5 மில்லிமீட்டர், கீழே எவ்வளோ டிவிஷன் 50, கேன்சல் பண்ணால் 0.1 மில்லிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் இங்கே எவ்வளோ கிடைக்குது, 0.01 மில்லிமீட்டர் கிடைக்குது. 50 இல்லை, +1 மேலே போனால் -1. இப்போது நெக்ஸ்ட் இது எல்லாத்துலேயும் மில்லிமீட்டர் தான் ஆன்சர்லேயே இருக்குது. ஆன்சர்லேயும் மில்லிமீட்டர் தான் இருக்குது, அதனால் மில்லிமீட்டர்லேயே போடலாம், தப்பு இல்லை. பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்டை it found that the two jaws of screw gauge brought in contact, ரெண்டு ஜாவி ஒட்ட வச்சு பார்த்தோம்னா 45th division coincide with the main scale line. The zero of the main scale is barely visibleங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 45வது லைன் தான் வந்து மெயின் ஸ்கேலோட 0வோட அட்டாச் ஆகுது. அப்போ எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம், இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரணும், 0 வரணும். 0 எங்கே இருக்கும், 46, 47, 48, 49, 50. 50 = 0. அப்போ அது என்ன பண்ணணும், கீழே கொண்டு வரணும். அப்போ இது ஒரு நெகட்டிவ் எரர். மொத்தம் எத்தனை பாயிண்ட் வரணும், 5 பாயிண்ட் கீழே வரணும். அப்போ லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ நெகட்டிவ் எரர் கிடைக்குது, 0.05 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது அதோட நெகட்டிவ் எரர். சரி பார்க்கலாம். வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் ஷீட் இன் த மெயின் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துட்டானா, மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்குது. the 25th division coincide with the main scale. அப்போ coinciding point கொடுத்துட்டானா, அப்போ correct reading formula, actual reading formula, correct reading is nothing but main scale reading plus least count into circular scale coinciding point. அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான், 25வது பாயிண்டில் இருக்குது, மைனஸ் டைப் ஆஃப் எரர். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோப்பா, 0.5 மில்லிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ, 0.01 மில்லிமீட்டர். கோயின்சைடிங் பாயிண்ட் 25th பாயிண்ட். மைனஸ் என்ன எரர் கிடச்சிருக்கு, 0.05 அப்படிங்கிற
எரர் கிடச்சிருக்கு. 0.5 இதை மல்டிப்ளை பண்ணால் 0.25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.05 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 0.5 0.25 0.05 ஸோ ஆட் 178 சரியா? ஆன்சர் ஆப்ஷன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கீ ஆன்சர் மாறி இருக்கும், மாற்றிக்கும். ஏமா போடல? இந்த கொஸ்டின் நான் கிளாஸ்லேயே நடத்திட்டேனே, நீ மக்க படிச்சுட்டு போயிருக்கலாமே. ஏன் சபரி? ஏன் ரித்திக் மட்டும் தான் போட்டிருக்கான், அதெல்லாம் போடலையா? ஈஸி தானே ஸ்க்ரூ கேஜ் படி, புரியுதா இல்லையா? இவ்வளோதான் ஸ்க்ரூ கேஜ் பாயிண்ட்ஸ். பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிற. சம்டைம் கொஷின் பேப்பர்லேயே அவன் பாசிட்டிவ் எரர் கொடுத்துருவான், இல்லையா நெகட்டிவ் எரர்னு கொடுப்பான். நீ டேரெக்டாக என்ன பண்ணுவ? ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல என்ன தரல? நெகட்டிவ் எரர் தரல, கோயின்சைடிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நான் 2 சம் வேறு நடத்திருக்கேன், அது நோட் பண்ணலையா? அதுக்கப்புறமேட்டுக்கு மேம்கிட்ட சொல்லி போட்டு விட்டு பார்த்துட்டு எழுது, சரியா? எழுதுறது தானே உன்னோட வேலை. அப்புறம் இப்படி பண்ணோம்னா எப்படி? இது ஒரு பிஒய்க்கு உள்ள துணைக்கும் தப்பு பண்ணாத, சரியா? அடுத்து புரியுதா இல்லையா? பாஸ்ட் எரர் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது இல்லை. புரியலன்னா சொல்லி இன்னொரு டைம் கூட நடத்தின ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பரில் எரர் மட்டும். சரி, இதெல்லாம் உனக்கு சிம்பிளான கொஷின்ஸ் தான். மேக்ஸிமம் இதெல்லாம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத எக்ஸாம் இல்லை. என்னன்னா சாலிட் ஆங்கிள் உனக்கு என்ன? ஸ்டெரேடியனு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் மாறிடுச்சு, சாரி, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். செகண்ட் இங்கே வரும், டைப்பிங்கில் எதாவது மாறிடுச்சு, அலைன்மெண்ட்டில் எதாவது மாறி போச்சு. ரைட், ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தான் நமக்கு என்னது? இட்ஸ் அ கெல்வின். ஓகேவா? வாட்டர் கொதிக்கிறத வச்சு தான் அதுலேருந்து பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு என்ன கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? கெல்வின் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் செகண்டு, பிளைன் ஆங்கிள்னா ரேடியன். அவ்வளோதானே? D4 A1 சரியா போச்சா? B3 C2 ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கிறான். சரி, ரைட், ஓகே, படித்து பார்க்கலாம். ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ரிகார்ட் ஆகிட்டு இருக்குல்ல? Read the following statement. First, 0.1 megapascal is equal to 10 to the power plus 5 pascal. கரெக்டு தான். மெகா அப்படின்னா 10 to the power plus 6ன்னு அர்த்தம். 0.1னா 10 to the power minus 1ன்னு அர்த்தம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 to the power plus 5ன்னு அர்த்தம். ஸோ அதனால் 0.1 megapascal equal to 10 to the power plus 5 pascalன்னு சொல்லலாம். So it's a true statement. இது கரெக்ட். 24 ஹவர்ஸில் எத்தனை செகண்ட் இருக்கும் நீ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவுமே கரெக்ட். 1 parsec அப்படிங்கிறது 3.08 10 to the plus 13 கொடுக்குறான். ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்? ப்ளஸ் 16 மீட்டர் வரணும் per sec. ஸோ அப்போ இது வந்து ராங். இதுவும் உனக்கு கரெக்டு தான். ஸோ இதுவுமே உனக்கு கரெக்டு தான். ஸோ A B D ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சி ஆப்ஷன் மட்டும் பர்சக்கு வேல்யூ தப்பாக இருக்கும். இது மாதிரி வேணா ஸ்டேட்மெண்ட்டில் உனக்கு கேட்கலாம். இது சிம்பிள், தெரிஞ்சுக்காக கேட்டேன். வெயிட் ரெப்ரசன்டேட்டிவ், எடை அப்படிங்கிறது எதோட அழகுன்னு கேட்டிருப்பேன். கிளாஸ் நடத்துகிற பேர் சொல்லி கொடுத்து தான் நடத்திட்டுருக்கேன். அதான் வெயிட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். ஏன்னா இதோட யூனிட்டும் நியூட்டன் தான், இதோட யூனிட்டும் நியூட்டன் தான். சரியா? ரெண்டுக்குமே நியூட்டன் தான் யூனிட். வெயிட்டோட யூனிட் கிலோகிராம்னு நினைக்கக்கூடாது, வெயிட்டோட யூனிட் நியூட்டன். ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
ரைட், ஓகே. இது ஜெஇ. இதுலேருந்து தொடர்ந்து அடுத்து வர எல்லா கொஷினுமே ஜெஇயில் கேட்ட கொஷின்ஸ் தான். இதுவும் ஜெஇ தான். பார்க்க என்ன சார் ஈஸியாக இருக்குன்னு கேட்க வேணாம், இதுவும் ஜெஇ கொஷின் தான். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க எல்லாம் போட்டிங்களா? 25. The quantity q is formulated x power minus 2 y power plus 3 by 2 z power minus 2 by 5. Independent parameter have the fractional 0.1, 0.2, 0.5 measurement. The maximum fractional error in q. இதான q. q is formulated. இப்படி தான் q கிரியேட் ஆகுது. எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கியா? எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? இது கீழே வந்துச்சுன்னா இன்ட்டு இது என்னது? டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு 100. அடுத்ததில் ப்ளஸ் 3/2 டெல்டா ஒய் பை ஒய் இன்ட்டு 100. அடுத்ததில் மைனஸ் 2/5 டெல்டா இசட் டிவைட் பை இசட் இன்ட்டு 100. இது கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது நம்ம கரெக்டானு செக் பண்ணி பார்த்தோன்னா எரரில் என்ன வரக்கூடாது? எரர் நெகட்டிவாக வரவே கூடாது. எரர் என்ன ஆகக்கூடாது? நெகட்டிவாக வரக்கூடாது. அப்படி நெகட்டிவ் வந்தாலும் நீ என்னையா மாற்றிக்கிற? பாசிட்டிவ்னு மாற்றிக்கிற. அவ்வளோதான். இதோட ஃப்ராக்ஷனல் 0.1. அப்போ 2 இன்ட்டு 0.1 ப்ளஸ் 3/2 இன்ட்டு 0.2. அடுத்தது 2/5 இசட்டோட ஃப்ராக்ஷனல் எரர் 0.5. கேன்சல் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 0.2 ப்ளஸ் இது கேன்சல் பண்ணால் 0.1 மல்டிப்ளை பண்ணால் 0.3 ப்ளஸ் இது கேன்சல் பண்ணால் 0.1 மல்டிப்ளை பண்ணால் 0.2. 4 is 7. ஓகேவா? நேரத்துக்கு போடல ஏன் தர்ஷினி? அப்படியே இருந்தது. ஜெயில கேட்ட எந்த கொஸ்டினுமே நீ எழுதலை, அதுக்கு முன்னாடி எழுதலை. ஏன் 6, 7, 8 எழுதவே இல்லை? ஏன் இது எழுதலை? 7 எழுதலை, 6 எழுதலை, 7 எழுதலை? புரியல. அதான் உன்னை ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு கேட்குறேன். இந்த பேப்பர் ஒன்றும் லென்த்தியே இல்லை, இதில் என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டு? அது உனக்கு தெரியல, அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட்னா அது இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஈஸியான பேப்பரு. உனக்கு என்ன இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் கேட்டேன், இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் இருந்தால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி வாஸ்துவோம். ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்படி இருக்கிறதுக்கு எப்படி டைம் உட்கார்? ஒரு கொஸ்டின் கேட்டது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? சொல்லு. இதையும் அதில் சொல்லு. இதானே ஒருத்தர் எழுதியிருக்காம இதில் யாரும் எழுத மாட்டேங்கிறீங்க? சொல்லியா? ஃப்ராக்ஷனல் எல்லர் தான் நடத்திட்டல யாராரு எப்படி இதை மாற்றுறது அப்படின்ட்டு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கான்னா q is formulated-ங்கிறான். அப்போ q equal to x power minus 2 into y power plus 3/2 and z power minus 2/5. இதுதான் formulated. ஒரு அலகு q என்பது இந்த மாதிரி ஒரு ஏன்னா வகுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறான்னா இதில் 3 சேர்த்து தான் இது q-ங்கிறான். 3 பிரித்தா q கிடைக்குங்கிறான். அப்போ 3 சேர்த்தாலும் q கிடைக்கும், அதான் அர்த்தம். அவை முறையே என்ன பின்ன பிழைகளை கொண்ட தனித்த அளவுருக்கள் ஆகும். q-இன் அதிகபட்ச பிழை காண்க அப்படின்னு கேட்குறான். சரி, ஓகேவா? இது ப்ராப்பராக எழுதணும். நீ டிவிஷன் போட்டாலும் ஃபைனலாக இப்படி தான் வரும். டிவிஷன்லேயும் உனக்கு என்னது ஆடிங், அதான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுலேயுமே உனக்கு ஆடிங் தானே. இந்த மெத்தட் தான் ஆட் பண்ணும். ஏன்னா நீங்கள் மைனஸ் மிஸ்டேக் பண்ணுவேன் பவர்லேருந்து தூக்கி கீழே போடுறப்போ. அதை மட்டும் பண்ணால் போதும். இது முக்கியமான ஜேஇ ப்ராப்ளம். 25 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி சட்டில் ஒரு கொஷின் வரும். அடுத்து ஜஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் தான். மாஸ் டென்சிட்டி பட் டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு கேபிட்டல் லெட்டர் எம், வால்யூமுக்கு எல் பவர் +3, மேலே போனால் -3, எம் எல் பவர் -3. 4th ஆப்ஷனில் இருக்குது. A for 4. சூப்பர். அடுத்து இம்பல்ஸு. ஓகே, இன்னும் நடத்துகிறப்ப சொல்கிறேன். பவரு, மொமெண்டமு இது எல்லாமே உனக்கு இன்னும் நடத்துகிறப்ப சொல்கிறேன். ஓகேவா? நடத்துறதுக்கு அப்புறமேட்டு கூட இந்த கொஸ்டின் பார்த்துக்கலாம்.
இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மொமெண்டம் தான். மொமெண்டம் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அது ஃபியூச்சர் நடத்துகிறேன். மாஸ்க்கு எம், வெலாசிட்டி L to the power -1. மாஸ் L to the power -1. The second option. B for second. B for second. Answer option 1. கீ என்ன கொடுத்துருக்கு? 1 கொடுத்துருக்கு, பார்த்துக்க. அடுத்த பாரு 1. ஓ, அதுலேயும் 2 இருக்கா? சரி 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 சரி. அப்போ இன்னொன்று பார்த்தே ஆகணும், பவர் பார்த்தாகணும். சிக்கிச்சா சிக்கிச்சா டிக்கிச்சா சிக்கிச்சா டிடிட்டா 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 டிடிட்டா. சிக்கி சிக்கிச்சா சிக்கிச்சா இங்கே இருக்கு பாரு. C for 1. இருக்குது அங்கே இருக்கு. சாரி செக் பண்ண. டி ஆப்ஷன். சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் படிச்சு பார்ப்போம். A person measured mass of 3 different particles as 4.3542, 226.3 gram, 0.125 gram according to the rules arithmetic operation with significant figure. The addition of the mass of 3 particles. இந்த 3 பார்ட்டிகளை ஆட் பண்ற மாதிரி சொல்லிட்டு ஆட் பண்ற. நீ செக் பண்ணி பாரு. டெசிமலுக்கு அப்புறம் 3, டெசிமலுக்கு அப்புறம் 2, டெசிமலுக்கு அப்புறம் 0, டெசிமலுக்கு அப்புறம் 1. அப்போ உன்னால் கண்டிப்பாக ஆன்சர் வந்து நீ கூட்டாமே ஆன்சர் பண்ணிட முடியும். இதில் எது டெசிமலுக்கு அப்புறம் லீஸ்ட்டு? என்ன பண்ணுறாங்க இந்த பர்சனுக்கு 3 டிஃப்ரெண்ட் அடிஷன் தானே. அடிஷன்னா டெசிமலுக்கு அப்புறம் எது லீஸ்ட்டோ. இதில் 3 சாய்ஸ்லேயே டெசிமலுக்கு அப்புறம் லீஸ்ட் வரக்கூடியது 0.3 தான். இது ஜெய். இது கூட ஜெய் பேப்பர் தான். ஒரு நபர் 3 வெவ்வேறு துகளின் நிறைகளை என அளவிடுகிறார். முக்கிய எண்களை கொண்ட எண்கணித செயல்பாடுகள் விதிகளின்படி 3 துகளின் நிறைகளின் கூட்டல் என்ன? நீ கூட்டுற, ஆனால் எதைப்படி கூட்டினா முக்கிய எண்ணுகள் படி கூட்டினா மட்டும்தான் ஆன்சர் வரும். இதில் 2, இதில் 1, இதில் 3. கூட்டுறது கழிக்கிறத பொறுத்த வரைக்கும் புள்ளிக்கு அப்புறம் எது கம்மியான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா 1. சாய்ஸில் புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடியது இது 1 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். எழுதுனியா? ஏன் அதில் சொல்லுது ரித்திக், நீ தப்பா? நீ தப்பு. 27 1 எழுதி வச்சிருக்க ரித்திக். அது சபரி, நீ 3 எழுதி வச்சிருக்க. எல்லாம் தப்பு. சொல்லுமா, இதில் என்ன உனக்கு கஷ்டம் இருக்கு? உங்களுக்கு ரூல்ஸ் நடத்துறனா இல்லையா? ரூல்ஸ் ஞாபகம் வச்சு கூட உன்னால் போட முடியலன்னா அப்புறம் எப்படி உன்னை கிளாஸில் உட்கார வைக்கிறது? உன்னையில் நம்பி எப்படி அடுத்தடுத்த லெசன் கூப்பிட்டு போகிறது? சரி, படித்தா முன்னேறலாம், அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் பண்ணால் செலெக்ஷனாக ஒரு பையனோட கேரக்டர் மாதிரி தெரியல, இன்னும் ஒரு வருஷம் உட்காந்து ட்ராப் பண்ணுற கேரக்டர் மாதிரி தெரியுது. இதில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது உனக்கு ஒரு பிஒய்க்கு வேறு சொல்லி கொடுத்தேன். டெஸ்ட்டுக்கு முன்னாடி போய் படிச்சுட்டு வர மாட்டியா? அன்றைக்கி ஜாலியாக உட்காந்து டீ குடிக்கிறப்பே தெரியும் நீ அந்த லட்சணம் தான் படிச்சு வந்திருப்பேன்னு. எல்லாம் நோட் பண்ணுவேன். நீ எப்போ மாட்டுவியோ அப்போ வறுத்தெடுத்துருவேன். இதான் படிக்கிற லட்சணமா சபரி? உனக்கு இதில் என்ன கஷ்டம்? இது ஜெய் கொஸ்டின் இத்தனைக்கும். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நீட்லேயும் வரலாம். நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக படிச்சனா ஷேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டியா? இது அதை விட இது நீ தப்பா இதில் விட வரல. ஷேட் பண்ணும்போது எங்கிட்ட சொன்னால் அதை விட அதிகமாக வாங்குவேன். இப்போ உனக்கு என்ன கவனம்? நீங்களாம் டாக்டர் ஆகாதியா? எந்த ஆப்ரேஷனில் ஏதாவது எங்கேயோ போய் வெட்டி விட்டுற போகிற? நரம்பை மாற்றி வெட்டிட்டேன்னா ப்ரொசீஜர் உனக்கு கரெக்டாக தெரியும். நரம்பை மாற்றி வெட்டிட்டேன்னா தப்பு பண்ணக்கூடாது இல்லை? ஏறது உனக்கு சொல்லி தரலையா? இதனாலலாம் உனக்கு பிஒய்க்கில் இருக்குல்ல, அப்படியாவதுல
நீ எழுதவே இல்லையே, எழுதிருக்க. உனக்கு என்ன அவசரத்தில் மொதல் ஆப்ஷன் உனக்கு எப்படி வரும்? ரூல்ஸே நீ அப்போ படிக்கல. ஏன் தர்ஷினி நீ எழுதவே இல்லை? எந்த சப்ஜெக்ட் வீக்கோ அதுக்கு அதிக நேரம் கொடுத்து படிக்கணும். சொல்ல வேண்டியது என் கடமை. போன வருஷம் பர்சன்டேஜ் சொல்லுவேன், அதுக்கு முந்தின வருஷம் பர்சன்டேஜ் சொல்லுவேன், அதுக்கு மேலே என்ன திட்டுவேன். திட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இருப்போம். சரி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாம் எழுதக்கூடிய கேள்வி. உனக்கு ரூல்ஸ் நான் 4-5 டைம் கிளாஸ்லேயே ரிவிஷன் கொடுத்து தான் உட்கார வச்சுருக்கேன். ஒரு டெஸ்ட்டில் எழுத கொடுக்குறப்ப நீ எழுதுனாதான் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆவேன். ரூல்ஸ் தெரிஞ்சிச்சு, இதில் என்ன உனக்கு கஷ்டம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. முக்கிய எண்ணுக்கள்னா உனக்கு ரூல்ஸ் கம்மி தானே சொல்லியா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஏன் படிச்சுட்டு இருக்க? பார்த்துக்க. அடுத்தது, the expression given below the show the variation of velocity v with time t. அவ்வளோதான், சேம். இல்லைன்னா கேட்குறான்னா ஏபிசின்னு பரிமாணம் காண்க, அதாவது 3 பெருக்குன்ட்டான். ஏஓட டைமென்ஷன், பிஓட டைமென்ஷன், சிஓட டைமென்ஷன் 3 கேட்டு பெருக்கி ஆன்சர் போடுங்கிறான். சரி, ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது டாஸ்க்கெல்லாம் போய் 3 பேருக்கு சொல்லிட்டேன். இஸ் ஜெய் இப்போ ரீசெண்ட் டைமில் இப்படி கேட்குறான். நெக்ஸ்ட் இயர் நமக்கு நீட்லி இந்த மாதிரி வரும். ஸோ ஏக்கு என்ன அப்படியே கண்ணில் போடு, LT to the power -1. இந்த பக்கம் +2 கீழே போனால் +2, மேலே போனால் -2. அப்போ ஏவோட வேல்யூ LT to the power -3 டேரெக்டாக. அடுத்து பி, நல்லா பாரு, பி டைம் டி, இந்த பக்கம் LT to the power -1, இதை போச்சுன்னா 0. அப்போ வந்து பிஓ டைமென்ஷன் LT to the power 0. ஏன்னா இந்த பக்கம் பெருக்கல்ல போகும், டேரெக்டாக அவங்களுக்கு அடிச்சிடும். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டா போதும் இல்லை? சாரி மை ஃபால்ட். பி இன்னும் இருக்குது. பி வந்து V = PT / Tன்னு எடுத்துக்கலாம். V = BT / Tன்னு எடுத்துக்கலாம். இது LT to the power -1, இது P, இங்கே ஒரு T இருக்குது, இங்கே ஒரு T இருக்குது, இந்த T கெட்டிங் கேன்சல். அப்போ P = LT to the power -1. சாரி, P = LT to the power -1. அடுத்து என்ன கேட்குறான்? C. அப்படியே டைரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். C = T. 3 பெருக்க சொல்கிறான். A into B into C, அதான் ABC. அப்போ LT to the power -3 into LT to the power -1 into T. இது பெருக்குனா L/2, இது 2 கூட்டினா L/-4 into T. இது 2 +1 ஆட் பண்ணால் +3. அப்போ M/0, L/+2, T/-3. செகண்ட் ஆப்ஷனா? சாய்ஸில் இதுதான் கீயா? ஓகேவா? இதுவும் தப்பா? நீயும் தப்பா? சபரி மட்டும் தான் கரெக்டா? ஏமா மறுபடியும் உனக்கு என்னம்மா பிரச்சனை? உங்க 2 பேருக்கும் தப்பு இல்லை, ரைட்டு. நீ மட்டும் தான் போடல. ஏன் இப்படி தான் உன் மார்க் போச்சு? அவங்களுக்கும் உனக்கும் 100 மார்க் வித்தியாசம் எங்கே போச்சுன்னா ஃபிசிக்ஸில் 28 பி ஆப்ஷனு. சொன்னா நீ டவுட்டும் கேட்கறது இல்லை, கிளாஸ்க்கு வர உட்கார்ற, நீ பாட்டில் போகிற, மார்க் வராது. வரல, அட்லீஸ்ட்லேயும் வராது. ஏன் மேலாம் கோச்சிக்காது. இது சைக்காலஜிக்கலாக எல்லோருமே அதான் பண்ணுறது. டவுட் கேட்டால் தான் சால்வ் ஆகும். இல்லையா கிளாஸில் புரியலையா, ஒரு டைம் புரியலன்னு கேட்டு அதை கற்றுக்கணும். இல்லையா அதுக்குன்னு வேலை செய்யணும், நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவும் ஜெய். சரியா? ஃபிசிக்ஸ் நீ வீக்காக இருக்கிறனா ஃபிசிக்கல் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற விஷயம் கூட புரியலனா எப்படி உனக்கு? சரி, ரைட், ஓகே. ஃபார் an experimental expression y = something. இதை நான் சொன்னேன். இது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு வந்துட்டாலே அங்கே நீ பெருக்க கூட்டல் பார்க்க தேவையில்லை, லாஜிக்கலாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணு. முக்கியமானவை, இந்த முக்கிய நிலக்கங்கள் அப்படின்னு வந்துட்டாலே நீ அதில் என்னவோ ஒரு ஆன்சர் இருக்குன்னு தேடு. ஃபார் எக்ஸாம்பிள், இது பெருக்கல் வகுத்தல் இருக்குது. அப்போ என்ன ரூல் படி பார்க்கணும்? மொத்தத்தில் எது லீஸ்ட்னு பார்க்கணும். இங்கே பாரு, மொத்தத்தில் இதில் 4 சிக்னிஃபிகண்ட், இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதில் 4 சிக்னிஃபிகண்ட் 32.3, 3 சிக்னிஃபிகண்ட். சரியா போச்சா? இதில் எது லீஸ்ட்டு? இது 2. ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா,
இது என்ன கிட்டத்தட்ட 1125. நீ ஆன்சர் 3 மாத்தினா அது என்னவா மாறிடும்? 100ன்னு மாறிடும். சாய்ஸ்ல உனக்கு 100ங்கிற மாதிரி சாய்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப வேற வழி இல்லை. நீ அடுத்த லிஸ்ட் என்ன இருக்கு? இவன் தான். அப்ப 4 லிஸ்ட் தான் வரணும். இதுல பாரு 5 லிஸ்ட். இதுல எல்லாம் சேர்த்து தானே எடுக்கணும். இது 1 மட்டும் தான் 4 இருக்கு. இப்படிதான் திங்க் பண்ணும். சார் லீஸ்ட் ரூல் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் இதுல வந்து எதுலையுமே 3 இல்லைன்னு பார்க்க கூடாது. அடுத்த லிஸ்ட் யாரு? 1125 கூட 4ங்கிறது அடுத்த லிஸ்ட். அப்படிதான் பார்க்கணும். நடா நீ பெருக்கி பாரு. இது 27, இது 32. கிட்ட இது 2 கேன்சல் ஆகிட்டா கிட்டத்தட்ட ஆன்சர் வந்து 1000 தான் வரும். நியர்லி இதோட முன்ன பண்ண வேல்யூ தான் வரும். நீ பெருக்கி கூட போட்டு பார்த்துக்கோ. ஆனால் பெருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோ. அப்போதான் டைம் சேவ் பண்ண முடியும் உன்னால. இந்த மாதிரி இடத்துல பெருக்குனா டைம் போயிடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000ங்கிறத ஆன்சர் வரணும். அதான் 1330 கிட்டத்தட்ட அதுல தான் வரும். நீ 3ன்னு போட்டால் அது 100, 200, 300, 400ன்னு போயிடும். 1000 எங்க இருக்கு? 100, 200 எங்க இருக்கு? அதனால நீ எதை லிஸ்ட் கவுண்ட் எடுக்கக்கூடாது. ரூல்ஸ் கரெக்டாக இருந்தாலும் லாஜிக் இல்லைன்னா அந்த ரூல்ஸை உடச்சிட்டு அதுக்கு அடுத்த ரூலை நீ கிரியேட் பண்ணும். இதுக்கப்புறம் லிஸ்ட் யார் இருக்கா? 4ல் 1125 தான் 4ல் இருக்கு. அப்போ நீ என்னதான் ஆன்சர் எடுத்துக்கணும்? எதை எடுத்துக்கணும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? இது யாரும் போடலையா? நான் என்ன நினச்சேன், சபரி போட்டிருக்க. போட்டிருக்க கவனிச்சு அந்த பாயிண்ட் நான் சொல்லப்போ நான் அடுத்த பேர் சொன்னேன், தேர் இஸ் எ லாஜிக். கண்டிப்பாக லாஜிக் வரணும் அப்படின்ட்டு. என் தர்ஷினி கவனிக்கவே இல்லையா? ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரைட்டாக எழுதியிருக்கிற, ஆனால் ஸ்டேட்மெண்ட் நீட்டில் வராதுல்ல. சம்டைம்ஸ் நீட்டில் வரும். நீ சம்மல்டிமே போட மாட்டேங்கிற. இப்போ கிளாஸில் என்ன கவனிச்சேன்? உனக்கு தொண்டை தண்ணி கிளிய 4-5 டைம் இதே தானே திருப்பி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி டிசமைன் பண்ணுற ஒரு பேப்பர் இருக்கு, பார்த்துக்க. சார் நான் டாக்டர் ஆகணும்னு ஊர்லேருந்து கிளம்பிதுன்னா மட்டும் பத்தாது, வேலை செய்யணும். தொடக்கத்திலே மாற்றிக்கிட்டா நல்லது இல்லையா? அதே பழகிடும். பழகிடுச்சுன்னா கஷ்டம். சரியா? அடுத்து போகலாம். தொடக்கத்திலே மாற்றிட்டா நல்லது. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மாற்றிக்கிட்டா மார்க் வரும், நீ டாப்பர் ஆவ. இல்லையா நீ எங்கே போனாலும் அதே மார்க் தான் ரிப்பீட்டடாக வரும். சம் தான் வரும். நீ சம்மையிலே பாரு, நீ சம்மையே போடல. ஃபிசிக்ஸ் 0. ஸ்டேட்மெண்ட் ரைட்டே என்ன பிரயோஜனம்? அதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லையே. சரி, ரைட். இதுவும் அதே தானே, டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான். பார், a position particle moving in x axis, ஒரு x axis வழியா டிராவல் ஆகுது, is given by ஒரு வேல்யூ கொடுத்துருக்கா. t டைம்னு எடுத்துக்கோ. the dimension formula of a into b into c divided by d. a b c d இதோட டைமென்ஷன் தனித்தனியாக கண்டுபிடிச்சு abc மல்டிப்ளை பண்ணி dl வகுத்துக்கிறான். முதல்ல abc dl கண்டுபிடிக்கலாம். போடலாமா? x equal to டைம் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை விடு. a sin t plus b cos square t plus ct square plus d. ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன். sin t sin theta எல்லாம் ஒன்று தான். அவன் ஃபங்க்ஷனை என்ன கொடுத்துருக்கான்? டீங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கான். நான் நடத்திருப்பேன். sin தீட்டாவை சம்டைம்ஸ் sin xன்னு கூட கொடுப்பான். ஆனாலும் இது என்னதான்? ஆங்கிள் தான். சம்டைம்ஸ் sin டைம் t மாதிரி கொடுத்துருப்பான். இருந்தாலும் சைனோட சேர்ந்துருச்சுன்னா உனக்கு யூனிட் வராது. சரி, அப்போ இவனுக்கு யூனிட் கிடையாது. அப்போ டைரக்டா ஏவோட டைமென்ஷன் which is equal to எக்ஸோட டைமென்ஷன் எல். சரியா போச்சா? அதே மாதிரி சொல்லி பார்க்கலாம். இதுக்கு டைமென்ஷன் இருக்கா? கிடையாது. காஸ் ஸ்கொயர் டீனாலும் காஸ் ஸ்கொயரோட எது சேர்ந்துச்சாலும் காஸ் அதோட சேர்ந்தாலும் ஒரே அர்த்தம் தான். அப்போ மீது பி. இதோட டைமென்ஷன் டைரக்டா இந்த சைடு கூட இதோட டைமென்ஷன் ஈக்குவல். சரியா போச்சா? அடுத்து இதோட டைமென்ஷன் டைரக்டா ஈக்குவல் டு இதோட டைமென்ஷன். அப்போ சி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல். இது வந்து சி டி டு த பவர் ப்ளஸ் 2 எல். கீழே வந்து ப்ளஸ் 2 மேலே போனால் -2 எல் டி டு த பவர் -2. இது வந்து சியோட டைமென்ஷன். டியோட டைமென்ஷன் டைரக்டாக அதில் எதுவுமே இல்லை, அதெல்லாம் டைரக்டாக இதோட டைமென்ஷன் எல்லுக்கு ஈக்குவல். ஆஸ் பர் கொஸ்டின் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி டிவைட் பை டி. ஏ என்னது? எல். பி என்னது? எல். சி என்னது? எல் இன்ட்டு டி டு த பவர்
-2. D என்னது L. சாரி D கீழே வரணும். டிவைட் பை D என்னது L. L into L. இப்போ ஆன்சர் L into L, L square to the power -2. C ஆப்ஷன். புரியுதா? அப்புறமேட்டு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வந்து நீ காட்டுற இதெல்லாம் சொல்யூஷன் ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் வந்து காட்டுற. சரியா? புரியுதா இல்லையா? ஃபார்மேட்டு சின்ன சின்ன அப்டேட் பண்ணிக்கிட்டுன்னா உனக்கு இதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா? அதாவது சைனோட எஸ் அந்த டைமென்ஷன் கிடையாதுங்கிற விஷயம் தெரிஞ்சாலே மீதெல்லாம் ஆஸ் பர் ரூல்ஸ் தான். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி கம்பேர் பண்ணி நீ போட்டுக்கலாம். அடுத்தது the maximum percentage error. இது மேபி உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் கற்றுக்க. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் error மெஷர்மெண்ட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஒயர் கேட்குறான். ஒயரோட டென்சிட்டிக்கு ஃபார்முலா இருக்குது. 12th நான் நிறைய டைம் ரிப்பீட் ஆகும் நடத்துகிறேன். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா கேட்குறான். கொஸ்டின் பேப்பரில் கொடுத்தது மாஸ் கொடுத்துருக்கான், ரேடியஸ் கொடுத்துருக்கான், லென்த் கொடுத்துருக்கான். தனியாக எடுத்ததுலாம் எத்தனை கொஸ்டின்ப்பா? 31. Mass which is equal to 0.60 plus or minus 0.003. Radius which is equal to 0.50 plus or minus 0.01. Length of the wire equal to 10.00 plus or minus 0.05. இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இது கிராம், எல்லாமே சிஜிஎஸ் யூனிட்ல இருக்கு. அதனால அதுக்கு மாற்ற தேவையில்லை. இப்படி இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இது எம், இது டெல்டா எம் சொல்லி கொடுத்தனா கிளாஸில் ஒரு டைம் கிளாஸில் ரிவிஷன் கிளாஸ்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுன்னா இது இதோட வேல்யூ, இது டெல்டா ஆர் வேல்யூ, இது எல்லோட வேல்யூ, இது டெல்டா எல்லோட வேல்யூ. ஒயரோட டென்சிட்டிக்கு ஃபார்முலானா மாஸ் டிவைட் பை வால்யூம் தான். ஆனால் வால்யூம் மட்டும் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் எல். ஒயருக்கு மட்டும் எடுத்துக்கணும், ஒயரோட வால்யூமுக்கு. சரி, அவ்வளோதான். இது அப்படியே பர்சன்டேஜ் எல்லாம் மாற்று. டெல்டா ரோ டிவைட் பை ரோ இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு எம் டெல்டா எம் டிவைட் பை எம் இன்ட்டு 100 ப்ளஸ் பையை விட்டுறது நம்பரு, மீது ஆர் ஸ்கொயரை பண்ணால் 2 இன்ட்டு டெல்டா ஆர் டிவைட் பை ஆர் இன்ட்டு 100 ப்ளஸ் எல் என்னென்னு பண்ணும் டெல்டா எல் டிவைட் பை எல் இன்ட்டு 100. நடத்தலாம் சாம் டிசிபி மெத்தடு. அவ்வளோதான். ஆனால் எல்லாத்துலேயுமே 100 காமனாக இருக்குது, அதனால் 100 அடிச்சிரு. எல்லாத்துலேயுமே 100 காமனாக இருக்குது, அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அடிச்சிரு. டெல்டா எம் வேல்யூ 0.03 டிவைட் பை எம்மோட வேல்யூ 0.6, லாஸ்ட் ஒரு 0 விட்டுரு. ப்ளஸ் 2 இன்ட்டு டெல்டா ஆர் 0.01 டிவைட் பை ஆரோட வேல்யூ 0.5 ப்ளஸ் டெல்டா எல்லோ சரி டெல்டா எல்லா 0.05, எல்லோட வேல்யூ 10. சரியா? போட்டு பாரு என்ன வருதுன்னு. இல்லையே, என்னப்பா புரியல? டே வச்சிருக்கலாம், கடைசியாக தூக்கி வெளியே கூட வச்சுக்கோ, அது பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஏன்னா பர்சன்டேஜ்னா அது 100 பெருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது அப்படியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? பர்சன்டேஜில் வராது உனக்கு, எப்படியா இருந்தாலும் இது ஓரம் போயிடும். அதை விடு, இது கேன்சல் பண்ணால் முடிஞ்சு. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, சரி, ரைட், ஓகே. இது கேன்சல் பண்ணால் 2 ரொம்ப லென்த்தாகும் போல இருக்கே. ஆமாம், லென்த் ஆகிறான். சரி, ரைட், சரி, நான் போடுறேன். டைம் ஆகும், இந்த மாற்றுக்கலாம். 0.1 மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.3 டிவைட் பை 6
இல்லை மேலே கீழே 100 மல்டிப்ளை பண்ணாலும் பிரச்சனை தான். ஒரு ஜீரோ கேன்சல், இந்த டெசிமல் கேன்சல் இங்கே வந்துடும். கேன்சல் பண்ணால் 2. இப்போது 0.1/2 ப்ளஸ் ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலாக இங்கே வந்துடும். இது என்னது 0.1 0. இது கேன்சல் கூட பண்ணால் மேலே கீழே 10 வருமே. மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணோன்னா இட்ஸ் 2. 10⁻+1 மேலே போனால் -1. அப்போது 0.01 2 மல்டிப்ளை பண்ணால் 0.2 ப்ளஸ் 0.005 ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இங்கே வந்து சரியாக போச்சு. இதையும் கேன்சல் பண்ணால் மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணோம்னா இட்ஸ் 5. இருப்பா நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாது இரு பேசணும். மேலே போனால் 0.5 0.02 0.005. ஏன் தப்பு பண்ணோம்? தப்பு இருக்கா? இன்னும் ஒரு ஜீரோ. சரி எது தப்புன்னு பார்த்தேன். ரைட். அப்போ அந்த டெசிமல் தள்ளி போகும். சரியா போச்சு. (0.03/0.6). இதெல்லாம் நீ பண்ண வேண்டிய கால்குலேஷன்யா. ஜஸ்ட் நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். ஆனால் நீ தான் பண்ணணும் ஃப்ரீ டைமில். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டெசிமல் வருமா? எக்ஸ்ட்ரா ஒரு டெசிமல் வரும். 10 12 எங்கே டெசிமல் போடுறேன். இந்த 100 கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 100 கேன்சல் பண்ணாமல் தான் மல்டிப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் வேணாம், இந்த கேன்சல் வேணாம், இருக்கட்டும். ஓகே, அது அப்படியே எழுதிட்டு Hey, 0.03. டெசிமல் சைடே நான் போகிறது கிடையாது. என்ன இன்னொரு பேஜில் எடுத்துகிறோம். delta m 0.003 divided by m 0.6 into 100
pi r square. அப்போ 2 into delta r 0.01 divided by வெறும் r 0.5 plus delta l 0.05 divided by வெறும் l 10 into 100. ரைட், ஓகே. ஒரு டெசிமல் கேன்சல். இங்கே மீதி 2 இருக்கு, இது கேன்சல் பண்ணால் 3. மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ வெறும் கேன்சல் பண்ணால் 1/2 0.5 ப்ளஸ் ஒரு 0 செக் பண்ணால் 2 into 4 ஒரு 0 கேன்சல் பண்ண கீ என்ன? சி ஆப்ஷனா போட்டுடலாம், பொறுமையாக போடணும். 5, ஓகே, பொறுமையாக போடணும், அவ்வளோதான். சரியா? டெசிமல் வந்துச்சுன்னா பொறுமை அதிகமாக இருக்கணும். ஓகே, எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும், அப்படி இப்படி எதை பெருக்கலாம் எதை கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக போட்டே வரணும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரி, கவனி. டைம் என்ன? டைம் என்னையா? 12:30. சரி, ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன். 32 வந்துட்டம் பாரு, அவ்வளோதான். கவனியா, இன் ஏ வெர்னியர் கேலிப்பர் ஒன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷனை விட வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கம்மியாக இருக்குமா? நான் பார்த்தேன்னா மொத்தம் மெயின் ஸ்கேலில் 9வது பிளேஸ் வரப்பே வெர்னியர் ஸ்கேலோட எத்தனை பிளேஸ் முடிஞ்சிடும்? 10 கோடு முடிஞ்சு போயிடும். அப்போது வெர்னியர் சின்னது தானே, மெயின் ஸ்கேல் பெருசு தானே. அவன் மெயின் ஸ்கேல் 9 பெருசாக இருக்குது, அதாவது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வரதுக்கு முன்னாடி இது முடிஞ்சு போயிடும். அப்போ இது என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஒன் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன், ட்ரூ தான். ஆனால் சில இடத்துல இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. சில வெர்னியர் கேலிப்பரில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்காது, இதோடவே இது பெருசாக இருக்கும். டெக்னிக்கலாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு 2 கீ இருக்குது. நார்மலாக பார்க்குறப்போ ட்ரூ, பட் டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இது ஃபால்ஸ். 2 கீயும் இருக்குது. பட் என்னை கேட்டால் ட்ரூக்கு போகலாம். ஏன்னா புக்கில் கூடிய வெர்னியர் கேலிப்பர் கிளாசிக்கல் வெர்னியர் கேலிப்பர். ஸோ அதனால் நான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறேன். சில கீழே வந்து இதை ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மெயின் ஸ்கேலோட 9வது கோடு வெர்னியர் ஸ்கேலோட 10வது கோட உட்காருமானா அப்படிலாம் உட்காரது கிடையாது. இது கொஞ்சம் நீளமாக கூட மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூ மாறும். பட் எல்லாமே கால்குலேட் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். The Vernier constant is given by one main scale division multiplied by the number of Vernier scale division. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, இது எப்படி கேட்குறான்னா, இது நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டலாக சொல்லுங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது 9/10. இது என்னது? மெயின் ஸ்கேலோட டிவிஷன். இது வந்து வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன். எப்படி இருக்குது? ரெண்டு வேல்யூமே டிவைட் ஆகிருக்கும். அப்படி தான் உனக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுப்பேன். அப்படி பண்ணால் லீஸ்ட் கவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு 1 - m/nங்கிற ஃபார்முலா பார்த்துருப்போம். அது ரியல் வெர்ஷன். பட் அது வரத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கும். அப்போது ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் வராது. ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் டிவைடட் மெத்தட் தான் வரும், வகுத்தல் தான் வரும். பயன் புரியுதா? பெருக்குவதன் மூலம் இல்லை, வகுப்பதன் மூலம். நோட் பண்ணிக்கோ. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் 100% ஃபால்ஸு, தப்பு தான். 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். என்ன தப்புங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து சரி, அதோட பிடிஎஃப் என்ன வாங்கிக்கோ. சரியா? உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கா? ஹாஸ்டலில் வச்சுருக்கியா? வச்சுருக்க. ஒர்க் ஆகுதா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் யூஸ் ஆகுதா? ஆனால் என்கிட்ட இருந்து நீ எந்த பிடிஎஃப் இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அதுதான் உன் மார்க் கொஞ்சம் ரீசன். உன் பசிக்கு நீ தான் சாப்பிட்ணும். சரியா? இவங்ககிட்ட ஃபோன்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் இவங்க வேலை செய்கிறாங்க. உங்கள்கிட்ட ஃபோன் வந்து நீ வேலை செய்யலாம், உன் மேலே தான் தப்பு இருக்குது. சரியா? உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீ இது வரைக்கும் எந்த நோட்ஸும் என்கிட்ட பிடிஎஃபாக வாங்கலை. அவங்ககிட்டயாவது இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, சார் நோட்ஸ் எழுதலை சாருங்கிறாங்க.
நீ நோட்ஸ் வாங்கவும் இல்லை, பிடிஎஃப் எழுதவும் இல்லைன்னா உன் மார்க் குறையும். அதில் நான் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அது காரணம் உன் சோம்பேறித்தனம். நீ தான் படிக்காமல் போகிற. உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீ உட்காந்து மெனக்கெட்டு படிக்கலைன்னா உனக்கு மார்க் வராது. அதனால தான் உனக்கு மார்க் ரெடியூஸ்டு. அடுத்த டெஸ்ட்டில் இதை விட ரெடியூஸ் ஆனாலும் வாய்ப்பு அதிகம். நீ வேலை செஞ்சு படிக்கணும். கிளாஸில் ஆன்சர் பண்ணுறது வேறு, டெஸ்ட் எழுதுறது வேறு, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டெஸ்ட் எழுதுனா இப்படி இருக்கும், சரியா? அதே தான் நீ நல்லா பார்த்தனா இதில் ஏதாவது ஒன்றாவது நான் சொல்லாமல் இருக்கிறேன்னா நீ யோசிச்சு பாரு. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், இது கொண்டு சொல்லியிருக்கேன். நீ கவனிச்சேன்னு தெரில எனக்கு. நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இத்தனைக்கு இது ஜெஇ கொஷின் ரேண்டமாக தான் எடுக்க சொல்லியிருந்தேன். பட் அதுவும் உன்னால் போட முடியும். உனக்கு எல்லாமே நான் கிளாஸில் சொல்லிட்டேன். ஆனால் நீ ஏன் எழுத மாட்டேங்கிறேன்னா இதுதான் பிரச்சனை. நீ மெனக்கெட்டு படிக்க மாட்டேங்கிற. கொடுத்த நோட்ஸ் ப்ராப்பராக எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுலேருந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு வரணும். வந்தால் மட்டும்தான் உன்னால் கொஷின்ஸ் ரைட்டாக எழுத முடியும். இல்லையா மார்க் குறையும். நீ மார்க் ஏன் குறைஞ்சுங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். அக்கா இது கொஷின் மிஸ்டேக்மா, இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீயே போட்டுருன்னு நினைக்கிறேன். 1 main scale division of vernier caliper is equal to m யூனிட்டுமா. m மிஸ் ஆகிடுச்சு, நான் படித்தேன். m யூனிட்ஸ் மெயின் ஸ்கேல் டிவிஷன் இங்கே என்னது m யூனிட்டுக்கு ஈக்குவல். nth டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் n+1. அப்போ இது என்னது m, இது n. மெயின் ஸ்கேல் டிவிஷன் எதுக்கு ஈக்குவல்? ஸ்மால் லெட்டர் m. அதானே சொல்லியிருக்கல, மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு, டேரெக்டாக கொடுத்துட்டான், டிவைடெல்லாம் கிடையாது, ஈக்குவல் டு m. அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வேல்யூ இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் m. ஸ்மால் லெட்டர் m ஓட வேல்யூ n, ஸ்மால் லெட்டர் n ஓட வேல்யூ n+1. அப்போ ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 மைனஸ் m டிவைடட் பை n. சரியா போச்சா? இது மேலே போட்டுடலாம் இல்லையா? எத்தனை சம் நடத்துறது இதில் மாடலில்? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஸ்மால் லெட்டர் m 1 மைனஸ் ஸ்மால் லெட்டர் m n, ஸ்மால் லெட்டர் n n+1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் n+1 மைனஸ் n டிவைடட் பை n+1. இதுவும் கேன்சல். அப்போது m ப்ளஸ் m இதுவும் கேன்சல் பண்ணால் அங்கே 1 டிவைடட் பை n+1. மேலே பண்ணால் m டிவைடட் பை n+1. இதுவும் ஜெஇ கொஸ்டின் தான். பி ஆப்ஷன். சரி, அது கொஸ்டின் மிஸ்டேக்கு. ஓகே, அதுக்கு மார்க் தந்துடுறேன். 1 main scale division of vernier caliper is equal to the unit. என்ன யூனிட்? ஈக்குவல் டு mங்கிற யூனிட். அப்போ m யூனிட்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு டேரெக்டாக m. லீஸ்ட் கவுண்ட் உனக்கு தேவை என்னது? mங்கிறது தானே. சரி, ஃபர்ஸ்ட் என்னது? மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஃபார்முலா தானே. இதெல்லாம் உனக்கு ஈஸியா? 34 35 பாரு. இன்டிகிரேஷன் ஆஃப் நார்மல் dx. ஓகேவா? நார்மலாக சார் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? x டாட் dx தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்குது? வெறும் இன்டிகிரல் ஆஃப் dx இருக்குது, வெறும் இன்டிகிரல் ஆஃப் dx இருக்குது. அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்க வேணாம். என்ன இருக்குது? x பவர் 0 இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ds இருக்குது. நீயே போட்டுக்கணும். எதுவுமே இல்லைன்னா x பவர் 0ன்னு அர்த்தம். இப்போ ஃபார்முலா என்னது? இன்டிகிரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா x பவர் n+1 டிவைடட் பை n+1. அப்போது x பவர் 0+1 டிவைடட் பை 0+1. அப்போ மேலே இது ரெண்டு கூட்டினா 1 விட்டுரு, இது கூட்டினாலும் 1. அப்போ ஆன்சர் எக்ஸ். யாரும் எக்ஸ் வருது? கே வரும். கே இஸ் கான்ஸ்டன்ட். மறுபடியும் சொன்னதா, அதை பற்றிலாம் நான் ரொம்ப டெப்த்தாக நான் போக போகிறதில்ல. இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு ஒரு சின்ன நம்பர் வேல்யூ மாறி தான் வரும். அந்த நம்பர் வேல்யூ நீ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கே போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அது ரொம்ப டெப்த்தில் நான் கிளாஸ்லேயே சொல்லித்தர மாட்டேன் தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன். இதுக்கு நீ போட்டிருந்தா 2 ஆன்சர் வரும். 4 வருது, 0 வருது. மேத்தமெட்டிக்கலாக ரெண்டுமே கரெக்டு. சரியா? இந்த கொஷனுக்கு 4 ஆன்சர் தான், 2 ஆன்சர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே -2 to +2 x டாட் dx. சரியா? நீ இன்டிகிரேஷன் பண்ணால் x பவர் n+1, அப்போ 2 டிவைட் பை n+1, அதுவும் 2. integration of -2 to +2. The 2 square divided by 2 minus into -2 square power 2 divided by 2. ஒரு 2 cancel.
minus 2 into minus 2 plus 4 divided by 2 cancel பண்ணா 2 அப்போ 2 minus 2 0 போட்டு பார்த்துக்க. அதுவே இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதை பிரித்து பார்த்தோம்னா minus 2 to 0 x dot dx first off plus 2 sorry 0 இங்க 0 to minus 2 sorry plus 2 minus 2 to 2 minus 2 0 to plus 2 இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. minus 2ல ஆரம்பிச்சு 0 அதுக்கப்புறம் 0ல ஆரம்பிச்சு plus 2 அதே x dot dx. இப்படி பண்ணனா லிசன்மா இங்க ஆரம்பிக்கிற வேல்யூ என்னது மைனஸ் வேல்யூ. இங்க ஆரம்பிக்கிற வேல்யூ வந்து மைனஸ்ல ஆரம்பிக்கும். இன்டிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே லெஸ் தென் 0வா இருந்தா இதோட ஆன்சரை நீ மைனஸ்ல தான் ஆரம்பிக்கணும். நீங்க போட்டனா இதோட ஆன்சர் வந்து minus 2ன்னு வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். இதோட வேல்யூ 2 தான் வரும். அப்போ 2 plus 2 4ன்னு வரும். நீ போட்டு பாரு, ரெண்டுமே உனக்கு ஆன்சர்ஸ் தான். புரியுதா? இது ரெண்டுமே வரும். இப்போதைக்கு நீ 0 போட்டுக்கோ, ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உனக்கு 0 தான், அதே நீ கால்குலேட் பண்ணிக்கோ. ஆர்எல்ஸ் ஸ்டார்டிங்கில் மைனஸ் வேல்யூ வருதுன்னா அங்கே மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி வரும். பட் அது வந்து மேத்தமெட்டிக்கலுங்கிறனால மேக்ஸுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால் நான் இது ஒன்று தரல. பட் இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவில் ஆரம்பிச்சிச்சுன்னா இட்ஸ் ஓகே, நமக்கு அந்தளவுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் பஞ்சாயத்து இல்லை, அதனால் அதை விட்டுரு. அடுத்தது லிசன்பா, டக்கு டக்குன்னு அடிச்சுடு. வாட் கேன் பி செட் அபவுட் கனகவனி what can be said about the displacement of the body if cover distance of 0? distance of 0 na distance 0, distance 0 na kandipa displacement என்னமா 0. அவன் நகரவே இல்லைன்னா டிஸ்டன்ஸ் அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். நடத்திட்டேன்ல. what can be said about the displacement of the body? displacement என்னவா இருக்குன்னு கேட்கலாம். ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜிய தூரத்தை கடந்தால் அதை பற்றி என்ன சொல்லலாம்னு கேட்கலாம். பூஜ்ஜிய தூரம் அப்படிங்கிற பட்சத்தில் தூரமே பூஜ்ஜியமானா இடப்பெயர்ச்சி நீ அதை என்ன சொல்லுவாங்க பூஜ்ஜியமாக தான் இருக்கணும்னு சொல்லி ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்தது இதில் பாரு, நான் இது வந்து ஒரு சட்டில் ஒரு கொஸ்டினில் உனக்கு டிஸ்கஸ் பண்ணுறப்போ சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின், a graph of position time graph shown in the figure for the particles is not possible. நாட் பாசிபிள்ங்கிற பாசிபிள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது டைம், இங்கே ஒரு டைம் வெட்டுது, இங்கே ஒரு டைம் வெட்டுது. அப்போ இதில் போட்டேன்னா வெலாசிட்டியும் 2 வேல்யூ வராது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 2 வேல்யூ வராது, ஆக்சலேஷனும் 2 வேல்யூ வராது. ஏன் வராது? ஏன்னா 2 டைம் இருக்கியா, 2 டைம் இருந்துச்சுன்னா 2 வெலாசிட்டி 2 தான் வரும். அப்படிலாம் வராது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அதனால 4th ஆப்ஷன் இது 3 சேர்ந்துருக்கனால ஆப்ஷன் A, B, C ஆர் ட்ரூ. புரியுதா இல்லையா? ஒரு துகளின் படத்தில் காட்டப்பட்டுள்ள நேர நிலையின் வரைபடம் சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லைன்னு கேட்டேன்னா திசைவேகமும் 2 ஒரே நேரத்தில் வராது, இடப்பெயர்ச்சியும் 2 ஒரே நேரத்தில் வராது, முடுக்கமும் 2 ஒரே நேரத்தில் வராது. லிசன்பா, இது ஈஸி. எத்தனை பேர் போட்டிங்கன்னு தெரில. 38 39 இதில் என்ன 1 டைமென்ஷனா? சரி, ரைட். இந்த 1 டைமென்ஷன் மட்டும் இருக்கட்டும், ஓகேவா? இந்த 1 டைமென்ஷன் மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன். இப்போ இது வரைக்கும் நடத்தின கொஷின்ஸ்க்கு நீ அசைன்மெண்ட் எழுது. அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்து சப்மிட் பண்ணு. இந்த கீ ஆன்சர் எடுத்துக்கோ, பேப்பரில் எழுதி வந்து சப்மிட் பண்ணு. எனக்கு நோட் பேப்பரே கிழிச்சிடு, அவ்வளோதான். உனக்கு என்ன அதானே பண்ணிட்டு இருந்ததுனால எல்லோரும் தான். கீ ஆன்சர், கீ ஆன்சரில் உன் கீ தர்ஷினி நடத்தின எல்லா கொஸ்டின்ஸும் அசைன்மெண்ட் எழுதிட்டு வா.